ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 19 புதன்கிழமை நாளைய தினம் தேய்பிரை பஞ்சமி. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 5 எண்ணிக்கையில் மிளகு இருந்தால் போதும். உங்களோட கடன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் மிளகு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி முடிஞ்சு 5வது திதியாக வரக்கூடியது பஞ்சமி. பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு திதி. அதுலேயும் தேய்பிரை பஞ்சமி நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நம்மளோட கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் அப்படின்னா, கடன் தொல்லை தேய்ந்து போகணும் அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாராகி அம்மனை நீங்கள் வழிபடலாம். சப்த கன்னிகளில் ஒருத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மன். இவங்க நிலத்திற்கு உரிய தேவதை. பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமாக காட்சி அளித்தாலும் பழகிறதுக்கு குழந்தைய மாதிரி. நீங்கள் முழு பக்தியோட அன்போடு நீங்கள் அவங்களை வணங்குனீங்கன்னா என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை அவங்களுக்கு வாரி வழங்கிடுவாங்க. நிறைய பேர் வீடுகளில் வாராகி அம்மனோட ஃபோட்டோஸில் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நாளைய தினம் எப்பவும் போல் உங்கள் பூஜையை நீங்கள் செய்யலாம். சில பேர் வீடுகளில் வாராகி அம்மனை வழிபடுற வழக்கம் இருக்கும், ஆனால் ஃபோட்டோஸில் வைத்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் சின்னதாக ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை வாராகி அம்மனாக பாவித்து நீங்கள் என்னென்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறீங்களோ அதெல்லாம் படைச்சி என்ன வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விளக்கையே வாராகி அம்மனாக பாவித்து தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதையும் வாராகி அம்மன் மனசார ஏற்றுப்பாங்க. முதல்ல பஞ்சமி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மார்ச் 19ஆம் தேதி பஞ்சமி திதியாக இருந்தாலும் மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை இரவு 8:40 பஞ்சமி திதி பிறந்துடும். அது புதன்கிழமை இரவு 10:30 வரைக்கும் இருக்குது. அதனால் நாள் முழுக்க, புதன்கிழமை நாள் முழுக்க நீங்கள் வாராகி அம்மனுக்கான வழிபாட்டை எப்போ வேணாலும் செய்யலாம். முடிஞ்சால் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்கிறது கூடுதல் விசேஷம். வாராகி அம்மன் சிலை வைத்திருந்தீங்கன்னா உங்களால் என்ன அபிஷேகங்கள் செய்ய முடியுதோ அந்த அபிஷேகங்களை நீங்கள் வாராகி அம்மன் சிலைக்கு செய்யலாம். ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யணும். வாராகி அம்மன் நிலத்திற்கு உரிய தேவதை அப்படிங்கிறதால நிலத்திலிருந்து விளையக்கூடிய எல்லா கிழங்கு வகைகளும் வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நீங்கள் வாராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கிறது விசேஷம். அதே மாதிரி பழங்களில் மாதுளம் பழம் வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். மாதுளம் பழத்தை அப்படியே வாங்கிட்டு முழுசாக பூஜையில் வச்சு வாராகி அம்மனுக்கு படைக்காமல் அந்த மாதுளம் பழத்தை முத்துக்களாக உதிர்த்து அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்து அந்த ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் வாராகி அம்மனுக்கு வச்சு பாருங்கள். அதை அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்க மாட்டாங்களாம். போட்டி, பொறாமை, கண்திருஷ்டி இந்த மாதிரி எண்ணத்தோடு ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அவங்க எண்ணம் எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே எடுபடாது. அது எல்லாத்தையும் வாராகி அம்மன் தவிடுபொடி ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல போட்டி பொறாமை அதிகமாக இருக்குது, தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மனை வணங்குறது கூடுதல் விசேஷம். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை இருக்குல்ல, இதுக்கு மஞ்சள் தூள், 5 எண்ணிக்கையில் மிளகு, இது 2 தான் பயன்படுத்த போகிறீங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்கிறது கூடுதல் விசேஷம். வாராகி அம்மனுக்கு உகந்த பொருட்கள் பல இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பொருள் இந்த மஞ்சள் தூள். மங்களகரத்தோட மறு உருவம். அதுலேயும் மஞ்சள் கிழங்கு வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். இன்னொரு பக்கம் மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறத நம்ம பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவோம்? காலபைரவர் வழிபாட்டில் பயன்படுத்துவோம். காலபைரவர் வழிபாட்டில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மிளகு தீபம் போட்டிருப்பீங்க. மிளகு வைத்து பல பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு மிளகுக்கு கடனை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலோட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குது. மருத்துவ குணம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பல மகத்துவங்களும் இருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மிளகு இருக்குல்ல, அந்த மிளகை 5 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். அது ஏன் எண்ணிக்கையில் 5 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வாராகி அம்மனுக்கு உகந்த திதி பஞ்சமி. பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி திதி 5வது திதியாக தான் வரும். அதனால் இந்த 5 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு எண். அதே மாதிரி 5 எண்ணிக்கையில் பூக்களை நீங்கள் மாலையாக கோர்த்து கூட வாராகி அம்மனுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். சரி, சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த மண் அகல் விளக்கு இருக்குல்ல, அந்த அகல் விளக்கு நிரம்புற அளவுக்கு 5 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கணும். அந்த மிளகை அந்த மஞ்சள் தூள் மேலே வச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி பத்திரமா வச்சிடணும். ஒருவேளை ஃபோட்டோ சிலை வைத்து வழிபட வழக்கம் இல்லாதவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்தை வாராகி அம்மனாக பாவிச்சு
அந்த தீபத்துக்கு முன்னாடி இதை வச்சிடலாம். இந்த மஞ்சளையும் இந்த 5 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகையும் வச்சுட்டு வாராகி அம்மனை மனசார வேண்டுங்க. முதல்ல உனக்கு கடன் பிரச்சனை தேய்ந்து போகணும். அதே மாதிரி பொருளாதார பிரச்சனை தேய்ந்து போகணும். கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும். ஆடம்பரமாக வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான எந்த பொருட்களுக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாராகி அம்மனை மனசார வேண்டிட்டு ஓம் வாராகி அம்மனே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றின்னு உங்களுக்கு என்ன மந்திரங்கள் சொல்ல வருதோ அதை ஒரு குறைஞ்சது 108 முறையாவது வாராகி அம்மனை பார்த்து சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் அந்த மஞ்சள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மிளகு இருக்குல்ல அது அப்படியே இருக்கட்டும். விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த மஞ்சளையும் அந்த மிளகையும் தனியாக பிரிச்சுடுங்க. அந்த 5 மிளகு இருக்குல்ல அதை உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட சில இடங்களில் சின்னதாக ஒரு பேப்பரில் போட்டு மடித்து வச்சுக்கலாம். பீரோ, லாக்கர், கல்லாப்பட்டி, உன ஹேண்ட்பேகு, மணி பர்ஸு இந்த மாதிரி இடங்களில் வைக்கும்போது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை நீங்கள் வேஸ்ட் ஆக்கிட வேணாம். அதை ஆண்களும் பெண்களும் தினமும் நெத்தியில் இட்டுக்கலாம். ஒரு முக்கியமான வழியாக வெளில போகிறீங்க அப்படின்னா இந்த வாராகி அம்மனுக்கு படைச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தூளை நெத்தியில் இட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போகும்போது போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும், சித்தி உண்டாகும். அதே மாதிரி பெண்கள் இருக்க பட்சத்தில் தினமும் குளிச்சுட்டு இந்த மஞ்சளை வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய இடத்துல நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஏன்னா இது சாதாரணமான மஞ்சள் கிடையாது. வாராகி அம்மனுக்கு மனசார முழு பயபக்தியோட படைச்சிருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மஞ்சள். இந்த மஞ்சளை உங்கள் குடும்பத்தார் தவிர மற்ற நபர்கள் யாரும் பயன்படுத்தாத மாதிரி நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கூட அந்த மஞ்சளில் கொஞ்சமாக எடுத்து பேப்பரில் மடித்து அதை நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க ஒரு காவல் தெய்வம் மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை தடுத்து நிப்பாட்டக்கூடியவங்க. அந்த மஞ்சள் தூளில் வாராகி அம்மனோட முழு சக்தியும் உங்களுக்கு வந்திருக்கும். அதை பத்திரப்படுத்தி நீங்கள் கூடவே வச்சுக்கிறது மூலயமா உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் போகும். அந்த மிளகை முறையே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுதோ அதுக்கேற்ற அந்த 5 மிளகை ஒரு இடத்துல நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் தேய்பிரே பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் மஞ்சள் தூளையும் மிளகையும் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் நாட்களில் வீணாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அந்த மஞ்சள் தூளை கால்பட இடத்த தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. திரும்பவும் ஏதாவது ஒரு தேய்பிரே பஞ்சமி அன்னைக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி மறுபடியும் மஞ்சள் தூளையும் மிளகையை வைத்து இந்த ஏற்பாடை மறுபடியும் செய்து பழைய மிளகு எடுத்து கால்படத்தில் அப்புறப்படுத்திட்டு புது மிளகை பத்திரப்படுத்திட்டு அதே மாதிரி மஞ்சளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. இது மூலயமா என்ன நடக்கும்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே சுபிக்ஷம் ஏற்படும், வீட்டுக்குள்ளே மன நிம்மதி ஏற்படும், சண்டை சச்சரவுலாம் குறையும், கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை அதிகமாகும். உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் வந்துட்டு இருந்த போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். எந்த இடத்துக்கு போனாலும் போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும், சித்தி உண்டாகும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமாக அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஏதாவது ஒரு கோவிலில் இல்லை தனியாக கூட வாராகி அம்மன் சன்னதி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக நாளைய தினம் தேய்பிரே பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கோவிலுக்கு மஞ்சள் தூளையும் குங்குமத்தையும் உங்கள் கையில் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வர்றது கூடுதல் விசேஷம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.